கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு வார்த்தை, அதை மீண்டும் இன்னொரு கோணத்தில் அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க போகிறோம். சீர்கெட்ட ஏசா, சீரான வாழ்வை குறித்து உங்களோடு பேசினேன். யோபுவின் குடும்பத்தின் சீரை குறித்து உங்களோடு பேசினேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அதே வசனத்திலிருந்து ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு விளக்கி தருவாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு சொல்லியிருந்த வார்த்தையிலே முந்தினதற்கு திரும்புவார்கள். தங்கள் முந்தின சில அனுபவங்களுக்கு அவர்கள் திரும்புவார்கள். தங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருந்த சில முந்தின நல்ல அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுண்டு. அவைகளுக்கு நான் திரும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையையும் இந்த வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்திற்கு நாம் திரும்ப வேண்டும், இந்த திரும்பி வரும் ஆண்டினுடைய இந்த 6ஆம் மாதத்திலும் ஆண்டவருடைய வசனம் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறது போல சில முந்தின நல்ல அனுபவங்கள் இன்று இழந்து போயிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களில் கூட சில நல்ல அனுபவங்கள் அந்த குடும்பத்தில் இன்று இல்லாமல் இருக்கிறது. அன்பாக இருக்கலாம், சமாதானம் என்கிற ஒன்றாயிருக்கலாம். அவர்கள் முந்தின நாட்களிலே அனுபவித்தவைகள் இன்று பெரியவர்களானார்களே தவிர அந்த நன்மையை பாதுகாக்கிறவர்களாய் இருந்ததில்லை. குடும்பத்தில் சமாதான கேடுகள், ஜெபம் இன்மை, முந்தி இருந்த முந்தைய அனுபவத்திற்கு திரும்புங்கள். இன்று நான் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால், முந்தினதற்கு திரும்புங்கள் என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேசுகிறேன். முந்தினதற்கு திரும்புங்கள். ஆண்டவர் அங்கே 3 கூட்டத்தாரையும், சோதோமும் அவள் குமாரத்திகளையும், சமாரியாவையும் அவள் குமாரத்திகளையும், ஏன் எருசலேமே நீயும், இஸ்ரவேலே நீயும் உன் குமாரத்தியும் எதற்கு நீங்கள் திரும்புகிறவர்களாக வேண்டும் என்றால் முந்தினதற்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். வேதம் சில காரியங்களில் முந்தினதை மறக்க சொல்லி இருக்கிறது, முந்தினதை விட சொல்லி இருக்கிறது, முந்தினதை ஒழிக்க சொல்லி இருக்கிறது. அவைகளெல்லாம் மறக்கப்பட வேண்டியவைகளும் ஒழிக்கப்பட வேண்டியவைகளும் அவைகளெல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட வேண்டியவைகளும். எனவே தான் அதற்கு அப்படி சொல்லி இருக்கிறது. ஆனால் சில காரியங்கள் நாம் பூர்வ காலங்களை திரும்பி பார்க்க சொல்லுகிறது, முந்தைய நாட்களை சிந்தித்து பார்க்க சொல்லுகிறது, முந்தைய அனுபவங்களை தேடி பார்க்க சொல்லுகிறது. இன்றைய உலகம் நூதனத்தை நாடி போகிற உலகம். Everything should be new. What will come next? What will come next? அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும்
இதுதான் உலகம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிலேயுமே முந்தையவைகளை தூக்கி எறிந்துவிட்டு, முந்தையவைகளை கொண்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு, புதியவைகளையே, உதாரணம் ஒரு டெலிபோன் என்கிற ஒன்று இருந்த காலம். கிரஹாம் பெல்லா கண்டுபிடித்தார் டெலிபோனை. அவர் கண்டுபிடிச்ச போது அந்த பட்டி கொஞ்சம் பெருசு, அந்த பெட்டி கொஞ்சம் பெருசு. இன்னைக்கு மாதிரி வாய்ஸ் டயலிங்லாம் அவர்கிட்ட கிடையாது. 4 இன்ச் அளவில் உள்ள போன்னா இப்படி ரவுண்டா ஒன்று இருக்கும். அதுல 0 சுத்தணும்னா இங்க இருந்து இழுத்து விடணும். இப்படி ஒரு போன் இருந்துச்சு. அது நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது பயன்பாட்டில் இருந்தது. அடுத்து 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 இந்த சுற்றுகிறதெல்லாம் போய் அதுக்கப்புறம் நம்பர் அமுக்கிற மாதிரி போன் வந்துச்சு. நம்பர் அமுக்கிற மாதிரி. நான் சொல்லுகிறது கடந்த காலத்தில் இருந்தவைகளை சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் யாரும் சுத்துற போனை தேடுறதில்லை. இப்ப சுத்துற போனை வேணும்னா காயிலாங்கடையில் கிடைக்கும். அது எல்லா கடையிலையும் கிடைக்காது. சென்னையில் ஒரு கடைக்காரர் விளம்பரப்படுத்தியிருந்தார். சென்னையில் ஒரு மார்க்கெட் உண்டு, மூர் மார்க்கெட். மூர்னா திருடனா ஹிந்தியில? மோரா மூரா எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சோ தெரியல. மூர் மார்க்கெட், மார் மார்க்கெட்டோ மூர் மார்க்கெட்டோ, அங்கே திருட்டு பொருட்கள் எல்லாம் விற்கப்படும் ஒரு காலம். அது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே அந்த மார்க்கெட் உண்டு. அந்த மார்க்கெட்ல இப்போ போனீங்கன்னா பழைய பொருட்கள்லாம் கிடைக்கும். 1 பைசா, 5 பைசா, 20 பைசா, இதெல்லாம் அங்க கிடைக்குது. அதுல இந்த பெட்டியும் கிடைக்கும், இந்த சுத்தி சுத்தி. ஆனா ஒர்க்கிங் கண்டிஷனானு தெரியாது. நம்ம இன்னைக்கு போட்டா ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. யாருக்கு தேவை? யாருக்கு தேவை? ஒரு 5 டிஜிட் கோட் அடிச்சு 7 டிஜிட் போன் நம்பர் அடிக்கிறதுக்கு உள்ள இப்போ செல்போன்ல ரொம்ப ஈஸியான செய்து டயலிங் நடக்குது. எப்பவுமே உலகம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்குன்னா, வாட் வில் கம் நெக்ஸ்ட். இந்த மாதிரி டெலிபோனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு உபகரணம் வந்துச்சு, பேஜர்னு சொல்லி ஒரு உபகரணம் வந்து. ஃபர்ஸ்ட் மொபைல் பேஜர் அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அல்லது கேள்வியாவது பட்டிருக்கீங்க? பேஜர் அது ஒரு சின்ன இந்த போன்ல பாதி அளவு போல இருக்கும். அது வச்சு தொலைவாங்க. கிணிங்கின்னு திடீர்னு அடிக்கும். பேச முடியாது எடுத்து, ஆனா செய்தி வரும். SMS இன்னைக்கு நம்ம வாங்குறோம் பாத்தீங்களா, அதுக்குன்னே ஒரு உபகரணம் அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா அதுதான் ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ்மெண்ட். பழசு ஒளியும், பழையதை திரும்பி பார்க்கறது இல்லை. வேண்டாம், எங்களுக்கு நியூ நியூ. இன்னைக்கு கீ மொபைல ஏதாவது ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்தா அவன் ஒரு மாதிரி பார்க்கறான். நம்மளை இவ்வளவு தரக்குறைவா அப்பா நினைச்சிட்டாரு. அதுவும் போன் தான். ஆனா அவனுக்கு என்னன்னா இதை விட எவ்வளவு அட்வான்ஸ்டா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எத்தனை அட்வான்ஸ் போனாலும் போனுன்னா எதுக்குன்னா பேசுறதுக்கு, அப்படிதானா? இன்னைக்கு போனுங்கிறது பேசுறதுக்கு இல்ல, பல காரியம் செய்யறதுக்காக போன் உபயோகித்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கீ மொபைலை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. இதுதானான்னு சொல்லி ஆரம்பம் அற்பமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருக்கும். அந்த சில நேரம் இப்போ கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டாலே போன் கேட்கும் போல தெரியுது. இனி எத்தனை வீட்டில் எல்கேஜி சேர்க்கும் போதே அடம் பிடிக்க போதோ தெரில, போன் வாங்கி தருவியா? அப்புறம் காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜ் இல்லை எல்கேஜிக்கு போறேன். எல்கேஜிக்கு ஒரு ரொம்ப மோசமா உலகம் போயிட்டு இருக்குது. நம்ம கவனமா இருக்கவும், நம்ம பிள்ளைகள் இந்த காரியத்தில் ஞானமாய் இருக்கவும் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, முந்தினவைகள் அவைகளிலே மறக்கப்படுகிறது, அவைகள் நினைக்கப்படுவதில்லை. அவைகளை திரும்பி பார்க்கிறது யாரு? ஆனா இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை, டச் போனை வச்சுக்கிட்டு பல பாவம் உன்னை தொடருதுன்னா தூக்கி டச் போனை போட்டுட்டு ஒரு கீபேட் போனை வச்சுக்கோ. அப்ப நீ பிழைத்துக் கொள்ளுவாய். அவ்வளவுதான். உன்னால வச்சு வாழ முடியல, உன்னை அது அடிமையாக்கிட்டு. இந்த 3 இன்ச்சு சிகரெட்டு சிலர் அடிமையாக்கி வச்சிருக்கோம். 3 இன்ச்சு சிகரெட்டு அது குடிக்காம உங்களால் இருக்க முடியாது. இதே மாதிரி இன்னைக்கு போன் அப்படிங்கிறது உன்னைய அடிக்ஷனுக்குள்ள கொண்டு போயிட்டுனா,
அது மட்டும் இல்ல, உன்னை பாவத்திற்கு எளிதிலே ஆக்சஸ் தருதுனா, நீ ஜெயம் எடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப அதே போனை வச்சு ஜெயம் எடுக்க முடியாம இருக்கீனா, அந்த போனை போட்டுட்டு ஒரு கீபேட் வச்சுக்கோ. கீபேட் போன்லயும் உனக்கு தொந்தரவு இருக்குதுன்னா, போனே இல்லாம நமக்கு முன்னால எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க. ஆமே, வாழ்ந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் போன், இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது போன் கொண்டு வரலன்னு திரும்பி போய் எடுத்துட்டு வந்த கேஸ் யார் உண்டோ தெரியல. இல்ல வந்துட்டு வருத்தத்தோட போன் எடுக்காம வந்துட்டேனே வருத்தப்படுற கேஸ் எத்தனை உண்டோ எனக்கு தெரியல. அதெல்லாம் உன்னை அடிமையாக்கி விட்டது என்பதற்கு அடையாளம். அது இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேங்கிறதற்கு அடையாளம். அதனால நான் டச் போன் யூஸ் பண்றது தவறுன்னு சொல்லல. சிலவைகள் அவசியமானவைகள், சிலவைகள் பிரயோஜனமானவைகள், சிலவைகள் பயனுள்ளவைகள், சிலவைகள் நமக்கு மிக அவசியமானவைகளா இருக்குது, சிலவைகள் மிக அவசியமானவைகளா அது இருக்கிறத பிரயோஜனத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னைக்கு என்னுடைய மூத்த பையன் பஞ்சாப்ல இருக்கிற நம்முடைய மிஷனரி ஊழியத்தில் இன்னைக்கு பங்கு பெறதுக்கு, இன்னைக்கு ஆராதனைக்கு போறதுக்காக இந்த போன் இருந்ததுனால தான் நான் நிறைய கான்டாக்ட் பண்ணி அவன் இருக்கிற இடத்துல இருந்து 135 கிலோமீட்டர் காலையில பயணம் பண்ணோம். அப்பதான் ஆராதனைக்கு போக முடியும். சொன்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மிஷனரி எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு தேடி போயிரு. அவர் ஹிந்தியில தான் நடத்துவாரு, உனக்கு ஒன்றும் புரியாது. ஆனா முடிஞ்ச அப்புறம் அவன்கிட்ட தமிழ்ல பேசுவாரு. பள்ளியாடியில் உள்ள ஒரு விசுவாசி, அவர் தான் பஞ்சாப்ல உள்ள ஒரு மிஷனரி, பள்ளியாடியில் உள்ள ஒரு விசுவாசியா. நான் நேற்று நைட்டு தான் எனக்கு தெரியும், நான் பேசிக்கிட்டதுனால. அப்ப இந்த ஒரு சாதனம் அவர் உடனே எனக்கு அவருடைய லொகேஷன் அனுப்பி கொடுக்கிறார். எனக்கு லொகேஷன்னா என்னன்னே தெரியாது, டிக்ஷனரி மீனிங் தெரியும். ஆனா அது அப்ப நான் சொன்னேன் என்னுடைய பையனுக்கு அனுப்புங்க. அப்போ அவன் உங்களுடைய இடத்துக்கு வருகிறது இருக்கு. அவன் சொன்னா, அப்பா நான் காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கிறேன், உட்காந்துருக்கேன். நான் வர்ற ட்ரெயின், எனக்கு புக் பண்ண ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டு, நான் 12 மணிக்கு தான் போய் சேருவேன், ஆராதனை முடிஞ்சிடும். சொன்னேன் இன்னொரு ட்ரெயின் இருக்குமாண்ணா, ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டு ஏறி போயிரு. புக் பண்ண டிக்கெட் போனால் போகுது. அப்போ ஓப்பன் டிக்கெட்டில் ஒன்று எடுத்துட்டு இன்னொரு வண்டி ஏறி போயிட்டு இருக்கேன்னு நான் வரும்போது சொன்னான். இனி அதுக்கப்புறம் எப்படி போய் சேருவான்? ஒரு சின்ன பொருள், ஆனால் பிரயோஜனம் அதுதான் சொல்றேன். ஆனால் அதே மொபைல் உங்களுக்கு தவறான காரியத்தை, உங்களை கெடுதலான வழிக்கு கொண்டு போகுனா அதை விடுங்கள். அது அந்த பக்கம் இருக்கட்டும். நான் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், முந்தியதற்கு திரும்புங்கள். இன்னைக்கு இயற்கை உணவுன்னு சொல்லி நிறைய பேர் இயற்கை உணவுக்கு திரும்பி இருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ல இருந்து இப்ப எதுக்கு டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, இயற்கை உணவு. கைக்குத்தல் அரிசினா இப்ப அதுக்கு விலையே கூடுதல். அன்னைக்கு கையில குத்தி தான் நெல்லை குத்தி அரிசியாக்கி சாப்பிட்டாங்க. இன்னைக்கு மிஷின்ல அது ரொம்ப பாலிஷ் ஆனதுனால நமக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் போயிருதுங்கிறத கண்டுபிடிச்சதுனால இப்ப திரும்ப எங்க போறாங்கன்னா கைக்குத்தலுக்கு போறாங்க. அம்மியும் அரைக்க மறந்த காலம், உரலும் போட்டு இடிக்க மறந்த காலம். இப்போ இடிச்சா நெல்லோட பொடி தான் கிடைக்கும், அம்மியில வச்சு இங்க சுக்க தட்டுனா பறக்க தான் வேண்டியது இருக்கு. அன்னைக்கு பாட்டி தட்டுனா அம்மியிலே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாரை தட்ட சொன்னாலும் நான் தட்டுவேன்னு தட்டுவாங்க, ஆனா செதறி போகுது. அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டு, திரும்புகிறார்கள் முந்தையவைகளுக்கு. ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சபையே, விசுவாசியே, தேவ பிள்ளையே, நீங்கள் சிலவைகளில் முந்தையவைகளுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நாளிலும் உங்களோடு வேதத்திலிருந்து சில பகுதிகளை காண்பித்து, நான் எதிலே முந்தியவைகளுக்கு திரும்ப வேண்டும், நாம் பெற வேண்டிய முந்திய அனுபவங்கள் எவைகள் என்று சொல்லி இருக்கிற நேரத்திலே சில வசன பகுதிகளை தியானித்து, ஆண்டவரே எப்பவுமே நாங்க ஆவிக்குரிய காரியத்திலையும் நியூவா வரணும், சபையா அது ரொம்ப நியூவா இருக்கணும், நியூ சர்ச்சா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வெள்ளை சுவரெல்லாம் கருப்படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நியூ சர்ச்சா இருக்கணும்னு சொல்லி
உள்ள போனாலே முழுசா இருட்டா இருக்கு. ஒருத்தட்ட கேட்டா, ஏன் இப்படி சுவர்ல எல்லாம் கருப்படிச்சு வச்சிருக்கீங்க? அது லைட் போட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது, கருப்புனா ரிஃப்ளெக்ட் ஆகாது, அதனால கருப்படிச்சு வச்சிருக்கிறேன். அப்ப லைட்டை குறைச்சிக்கிட வேண்டியதான், லைட்டை குறைச்சிக்கிட வேண்டியதான். இப்படி எத்தனையோ காரியங்கள் ஆவிக்குரிய காரியத்திலும் கூட இன்னைக்கு வாலிபர்கள் நூதனத்தை தேடி ஆவிக்குரிய காரியத்தில் ஓடுகிறான், which is new. ஆனால் ஆண்டவருடைய வசனம் இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் முந்தையவைகளுக்கு திரும்புங்கள் என்று சொல்லுகிறது. எதை குறித்து அவிதமாய் பேசுகிறது? ஒன்று, யோபு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். முதல் குறிப்பாக 29ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை யோபு தனக்கிருந்த முந்திய அனுபவத்தை கூறுகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அதற்கு பின்பாக அவர் 7 காரியங்களை யோபு குறிப்பிடுகிறார். தனக்கு முந்தி அது இருந்ததாகவும் அது எனக்கு திரும்ப வந்தால் நலமா இருக்கும், முந்திய அனுபவங்கள் எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி யோபு சொல்லுகிற 7 காரியங்கள் அந்த 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை இருக்கிறது. அதிலே முதல் 4 காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், 5வது காரியம் அவன் குடும்பத்திற்கான காரியம், 6, 7 பூமிக்குரிய நன்மைகள். இவ்விதமான 7 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே முந்தி இருந்ததாகவும் அந்த முந்தியது எனக்கு திரும்பாதோ, அந்த முந்தியது எனக்கு வராதோ என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிற அந்த 7லே 4 ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 7 காரியங்கள் அதில் இருக்கிறது. அதில் 5வது அவன் பிள்ளைகளை குறித்த ஆசீர்வாதம், 6, 7 அவனுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் 1 முதல் 4 வரை அவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஒரு காலத்தில் என் குடும்பத்தில் இருந்ததே, ஒரு காலத்தில் என் வாழ்க்கையில் இருந்ததே, இந்த ஆவிக்குரிய நன்மைகளை நான் அனுபவித்து வந்தேனே, இப்பொழுது அவைகள் எனக்கு இல்லையே, அவைகளுக்கு நான் திரும்பினால் நலமாயிருக்கும். இந்த காலையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தின் நன்மைகள் உங்களுக்கு வேண்டியதுதான். உங்களுக்கு யோபு விரும்புகிற 6, 7ங்கிற பூமிக்குரிய நன்மைகள் உங்களுக்கு தேவைதான். ஆனால் முதல் 4 அவனுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பாருங்க. அவன் முதல் வரிசையில உலக நன்மையை கேட்கல, முதல் வரிசையில அவன் குடும்ப நன்மையை கேட்கல, முதல் வரிசையில ஆவிக்குரிய நன்மைகளை கேட்கிறான். அந்த ரேஷியோவை பார்த்தா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கும். உலக நன்மைக்காக அவன் முதல் ஜெபிப்பதில்லை, குடும்ப நன்மைக்காக அவன் முதல் ஜெபிப்பதில்லை, தன் ஆவிக்குரிய நன்மைக்காக அவன் முதல் ஜெபிப்பான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய ஆவி, நீங்க ரட்சிக்கப்பட்டு உங்கள் நோக்கம் பரலோகமானால், உங்களுக்கு கர்த்தர் தேவனானால், நீங்கள் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை விரும்புகிறவர்களானால் இந்த முறையில் உங்கள் ஜெபம் இருக்கும். முதல் ஆவிக்குரிய காரியத்திற்காக, 2 என் குடும்பத்திற்காக, 3 பூமிக்குரியவைகளுக்காக. இனி இப்படிப்பட்ட வரிசைப்படுத்தின ஜெபங்கள் உங்களுக்கு இருக்கட்டும். முதல் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, 2வது குடும்பத்தின் காரியங்களுக்காக, 3வது உலகத்தின் நன்மைகளுக்காக. சிலர் தலைகீழாக மாற்றி வைத்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் வாழ்க்கை தலைகீழாய் இருக்கிறது என்று அர்த்தம். தேவனை விட்டவர்கள் மனம் விலகி இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்களாய் இருக்கலாம், ஜெப கூட்டங்களுக்கு தவறாமல் இருக்கலாம். You may be a leader of a prayer cell. ஒரு ஜெபக்குழுவிலோ ஊழியத்திலோ நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். Watch your prayer and you can find your spiritual life. உங்களுடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய நிலையை அளந்து கொள்வீர்கள். நான் சொல்லுகிற வார்த்தையை மிக கவனமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். Watch your prayer and find your spiritual life. உங்கள் ஜெபத்தை நீங்கள் கவனித்தாலே நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்களா, ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர்களா என்கிறது புரியும். பூமியின் நன்மைக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது கடைசி வரிசை. உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது ஆவிக்குரிய காரியத்திற்கு அப்புறமானது. முதல் விண்ணப்பம் எதற்கென்றால்
அழியாத என் ஆத்துமாவுக்காக, தெய்வீக நன்மைக்காக. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லிக் கொள்ளலாம்? ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் அவிதமாய் மாறட்டும். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 வாசிக்கலாமே. சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும். இவர் அந்த முந்தைய அனுபவங்களை திரும்பி பார்க்கிறார். மோசேயின் பாட்டிலே நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி பூர்வ நாட்களை சிந்தியுங்கள்ங்கிற மாதிரி யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு அந்த முந்தைய சீர் எனக்கு உண்டாயிருந்தால் நலமாயிருக்கும். இப்போ லிஸ்ட் சொல்றார் பாருங்க. இந்த 3ஆம் வசனத்திலிருந்து யோபு 7 காரியங்களை சொல்லுகிறான். இன்னைக்கு ஒரு புதிய குடும்பத்தை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய நபரை சபையில பார்க்கிறேன். யாருன்னு எனக்கு புதிய முகமா இருக்கிறதுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இங்கே 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஒன்னு என்ன தெரியுமா சொல்றாரு? எனக்கு இருந்த நன்மை ஒன்று, அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. அந்த நாட்களிலே அவர் தீபம் என் தலைமேல். ஒன்னு என்ன தெரியுமா? யோபும் முந்தைய அனுபவத்தை திரும்ப கேட்கிறான். முந்தைய அனுபவத்தை திரும்ப கேட்கிறான். எனக்கு இவைகள் திரும்ப வரட்டும். 7 காரியங்களை அங்கே வைத்து அந்த 7 காரியங்களிலும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கிறது என்னவென்றால், அந்த நிலை எனக்கு திரும்பி வராதோ. அந்த நிலை நம்ம நினைப்போம். முதல்ல நம்ம நினைப்போம் அங்க அவனுக்கு இருந்த 500 ஏர்மாடுகள் ஒரு 1000 ஏர்மாடுகளாய். கர்த்தாவே முந்தின நிலைமை திரும்பி வரட்டும், திரும்பி வரட்டும். நம்ம நினைப்போம் சில நேரம் யோபு ஜெபிச்சிருப்பா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு முந்தியதெல்லாம் திரும்ப தாரும். நம்மளும் சொல்லி ஜெபிப்போம். எப்படி சொல்லி ஜெபிப்போம்னா, ஆண்டவரே யோபுவுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தது போல எனக்கும் தாரும். எத்தனை பேர் ஜெபம் இருக்கீங்க? ஆமென்னு சொல்லுங்களா அப்படிப்பட்டவங்க. அல்லேலூயா. இந்த 7 குறிப்பையும் இனி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி இந்த 7 குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணுங்க. முந்தையதை எனக்கு திரும்ப பண்ணும். நம்ம முந்தையதைன்னு சொன்ன போது யோபு கடைசியா ஜெபிச்ச 2 மட்டும்தான் கருத்துல எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஜெபித்த போது சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால், அதான் அவனுடைய பிரேயர், இப்பொழுது இருந்தால் நலமாய். அந்த முந்தியதை தனக்கு திரும்பி வேண்டும் என்று விரும்புகிறான். அதுல ஒரு முதல் காரியம் என்னவென்றால், அவன் அனுபவித்த நன்மை, அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது. 2, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்தே. 3, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. 4, சர்வ வல்லவர் என்னோட இருந்தார். 5, குடும்பத்தின் ஆசீர்வாதம், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். 6, அவனுடைய செல்வ வாழ்வு. 6, 7, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். 7, கன்மலையில் இருந்து எனக்கு எண்ணெய் நதியை போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஜெப குறிப்புகள், தேவனை நோக்கி அவன் செய்கிற ஜெபம். ஆண்டவற்றை கேட்கிறான், என்னை அந்த முந்தினவைகளுக்கு திரும்ப பண்ணும் ஆண்டவரே, அந்த முந்தினவைகளுக்கு என்னை திரும்ப பண்ணும். அந்த ஆதி நிலை என் வாழ்க்கையிலே திரும்பி வருவதாக. அந்த ஆதி நிலையை நான் திரும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. இப்பொழுது எவைகள் எல்லாம் இல்லை என்கிறதை அவன் புரிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். இன்றும் தேவ பிள்ளையே, நீங்கள் இழந்து போன கொஞ்சம் பணத்தை, நீங்க இழந்து போன கொஞ்சம் சொத்தை, நீங்க இழந்து போன கொஞ்சம் சுகத்தை மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்காதுங்க. அதை தாண்டி எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில வேண்டியது உண்டு. ஒருவேளை உங்களிடத்துல இருந்து நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். முந்தைய உங்களுடைய சந்ததிகள் அல்லது ஆவிக்குரிய சந்ததிகள் அவைகளை உடையவர்களாக இருந்திருக்கலாம். இன்று நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம்.
இந்த ஆவிக்குரிய சபையிலே ஆதி நாட்களிலே சபையிலே இருந்த வாஞ்சை விருப்பங்கள் இன்று மிக குறைந்து விட்டது. அன்று இருந்த சபைக்கும் இன்று இருக்கிற சபைக்கும் பெரிய வித்தியாசமான சூழ்நிலைகள். போதிக்கிறவர்களால, விரும்புகிற மக்களாலே, உலகத்தின் மேல் நாட்டம் உண்டானபடியினாலே இன்றைய சபைகள், இன்றைய குடும்பங்கள், எத்தனையோ ஆவிக்குரிய குடும்பங்கள் கூட இன்னைக்கு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிற காலம். எச்சரிப்படைவோம். இன்னைக்கு உலகத்தை பார்த்து உலகத்தை போல் மாறாமல் முந்தியவர்களை பார்த்து அந்த ஆவிக்குரிய நிலையை அடைந்து கொள்ளுவோம். யோபு கேட்டுக்கொண்ட ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? இப்போ இல்ல ஆண்டவரே, எனக்கு முந்தி இருந்தது ஆண்டவரே. அதிலே ஒன்று என்னவென்றால், அவர் தீபம் என் தலைமேல் இருந்தது. ஒரு நல்ல அனுபவம். தலையில இந்த ரப்பர் வெட்ட போறவங்க காலையில தலையில ஒரு லைட் வச்சிருப்பாங்க, தலையில ஒரு டார்ச் வச்சிருப்பாங்க. என்னன்னா ரெண்டு கையிலையும் வேலை, அதனால கையில டார்ச் பிடிச்சிட்டு போக முடியாது. அதனால அவங்க ஏன்னா பாதை தெரியணும், அவங்க பாதையில நடக்க மாட்டாங்க, அவங்க ரப்பர் வளைக்குள்ள நடப்பாங்க. அங்க இலைகள், சில நேரம் பாம்புகள் கூட இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் தெரிகிறதுக்காக மரங்களிலே முட்டிவிடக்கூடாது, மரத்தை அறிய வேண்டும், எங்கே சீவ வேண்டும், அதெல்லாம் அறிகிறதற்காக தங்கள் தலையிலே ஒரு தீபத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், அவர் தீபம் என் தலைமேல் இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் தலையிலே, எத்தனை பேருடைய தலைமேலே அவர் அருளின தீபம் இருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை. சங்கீதக்காரனிடத்தில் கேட்டால் அந்த தீபம் என்னவென்று சொல்லுவான். 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய 105ஆம் வசனத்திலே, எனக்கு தலைமேல் உள்ள தீபம் என்ன, என் தலைமேல வச்சிருக்கிற தீபம் என்ன, என் வாழ்க்கைக்கு தேவன் அருளின தீபம் என்ன, அவர் அருளின தீபம் என் தலைமேல் இருந்தது என்று யோபு சொல்லுகிற அந்த தீபம் என்னவென்று 119ஆம் சங்கீதத்திலே 105ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாமே அந்த வசனத்தை, தெரிஞ்ச வசனம் என்னவென்றால், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் தீபம் அது உம்முடையது, உம்முடைய தீபம் என்னிடத்தில் உண்டு. அது என்னவென்று சொல்லுகிறார் தெரியுமா? அந்த தீபம் தேவனுடைய வசனம். கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஒன்று, தேவ பிள்ளையுடைய சிரசின் மேல, தேவ பிள்ளையுடைய தலைக்குள்ள, தேவ பிள்ளையுடைய இருதயத்துல எது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம். இன்று யோபு சொல்லுகிறார், அவர் அருளின தீபம் என் தலைமேல் இருந்தது. அப்படின்னா இந்த ரப்பர் விலைக்கு போற லைட் ஒன்று தந்தாருன்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், யோபு சொல்லுகிறபடி உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாயிருந்தது. நான் நடக்க வேண்டிய வழியிலே, நான் போக வேண்டிய வழியிலே எனக்கு வழிகாட்டினது என்னவென்றால் வசனம். இன்னைக்கு எத்தனை பேரை வழி நடத்துகிற வசனம் உண்டு, உங்களை வழி நடத்துகிற வசனம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனமே தெரியல. சில நேரம் பாட்டின் வரிய சொல்லிட்டு வசனம்னு போயிடுறாங்க. பாட்டின் வரிய சொல்லிட்டு, ஏன்னா பாட்டுல வசனத்தை கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க பாட்டுல. அப்ப வசனத்தை படிச்ச நேரம் பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் கவிதைகள் தான் இருந்துச்சு. கவிதைகள், புலவர்கள் பாட்டு பாடினார்கள். நிறைய செய்யுள் தமிழ்ல இருக்கும். எல்லாத்துக்குமே ராகம் உண்டு. செய்யுள் ஏன் அதுக்கு ராகம் இருந்தது என்றால், ராகம் இருந்தால் படிப்பது எளிது, ராகம் இருந்தால் படிப்பு. அதனாலதான் செய்யுள்லாம். இப்ப நமக்கும் பைபிள்ல நிறைய சங்கீதம் இருக்கு, ஆனா ராகம் மறந்துட்டு நம்ம வாசித்துட்டு இருக்கிறோம். இப்ப 1000 பாட்டு உண்டு நம்ம புக்கில். சில இதை நம்ம வாசிக்கலாம், அப்படிதான். ஏன்னா ராகம் தெரியாது, சில இதை ராகம் தெரியாது. ராகம் தெரியலன்னா என்ன செய்வோம், நம்மளா ஒரு ராகம் போட்டு சிலர்கிட்டலாம் கொடுத்தா போதும் 1000ஐயும் பாடிடுவாங்க. நல்ல கிருபை. எல்லாத்துக்கும் புதிய டியூன், சிடி தான் வெளியிடலை அவங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு புதிய டியூன். என்ன, எனக்கு ஒரு பாட்டு தெரியும், அந்த பாட்டு எந்த பாட்டு எடுத்தாலும் பாடிடுவாங்க. எந்த பாட்டு எடுத்தாலும்
ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறா, நான் பாடுறேன் பாரு. ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, நம்ம தப்பில்லாமல் பாடணும்னு நினைப்போம். அவங்க தப்பே இல்லைன்னு அவங்க பாடுவாங்க, தப்பே இல்லைன்னு பாடுவாங்க. ஏன்னா பாடல் தான், ராகம் தான். இன்னைக்கு நமக்கு இந்த சங்கீத வசனங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைக்கணும்னா, இப்போ கொஞ்சம் கூட விளங்காத ஜனகணமன, விளங்காதன்னு வேற ஏதோ நினைக்கிறாருங்க, புரியாத அப்படின்னு. தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாருன்னு அப்புறம் சொல்லி போடுவாங்க. கொஞ்சம் கூட புரியாத ஜனகணமன எல்லாம் அழகா சொல்றோம். எப்படி ராகம், அந்த ராகத்தில் அந்த வார்த்தைகள் அர்த்தம் தெரியுதோ இல்லையோ. ஆனால் தமிழில் தான் சங்கீத புஸ்தகங்கள்லாம் இருக்கு, ஒருத்தரும் அதை பாட்டா சொல்லி தரல, ஆனாலும் படிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பாட்டா படிக்கல, வசனமா படிக்கிறோம். எத்தனை பேருடைய இருதயத்தில் தேவனுடைய வசனங்கள் பதிக்கப்படுகிறது, எத்தனை பேருடைய இருதயங்களில் தேவ வார்த்தைகள். இன்னைக்குள்ள பிள்ளைகளிடத்தில் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீ வசனத்துக்கு திரும்பு, தேவனுடைய வசனத்தை கனப்படுத்து. அன்னைக்கு வசனம் சொல்லலைன்னா வீட்டில் சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நீ சாப்பாடு தரலன்னா நான் எடுத்து சாப்பிடுவேன்னு சொல்றா, அல்லது வெளியே போய் சாப்பிடுவேன்னு கையில் ரெடியா பணம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறா. போன்ல இருந்து பே பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு நீ இப்ப வளர்ந்துட்டா. அதனால உனக்கு பெற்றோராலும் சொல்ல முடியல, என்னன்னா நீ வசனம் படிக்கலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒழுக்கம் இருந்த காலத்துல ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் உருவானார்கள். அப்படிப்பட்ட நல்ல பழக்கம் இருந்த காலத்தில் அருமையானவர்கள் உருவானார்கள். இன்று உன்னிட்ட சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிற சில ஆலோசனைகள் கேட்கப்படட்டும். என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுனா, தேவனுடைய வசனத்திற்கு. ஆண்டவரே, உம்முடைய தீபம் என் தலைமையில் இருக்கட்டும், உம்முடைய வசனம் என் சிரசில் இருக்கட்டும். நிற்கவே மாட்டேக்கு, தலையில நிற்கவே மாட்டேக்கு, ஏறாத, அது ஏறாத, அது ஏறாது. மற்றதெல்லாம் ஏறும், ஈஸியா ஏறும் மற்றதெல்லாம். ஆனா எது ஏற மாட்டேங்குது? தேவனுடைய வசனம். அப்போ அது புரிஞ்சுக்கிடணும். சத்ரு எவ்வளவு எதிரா வசனத்துக்கு கிரியை செய்கிறான் என்கிறத புரிஞ்சு கொள்ளணும். சின்ன பிள்ளைக்கு போன்ல யூடியூப் எங்க இருக்குன்னு தெரியுது, சின்ன பிள்ளைக்கு போன்ல யூடியூப் எங்க இருக்குன்னு தெரியுது. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவேங்கிற வசனம் எங்க இருக்குன்னு சில நேரம் பெரியவங்களுக்கு தெரியல, எல்லாருக்கும். நானும் எல்லா வசனத்தையும் படிச்சுட்டு வந்து நிற்கிறேன்னு நான் சொல்லல, ஆனா வசனத்தை படிக்க பிரயாசப்படுறேன், தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறேன், அவைகளின் இருதயத்தில் பதிய நான் ஆசைப்படுறேன். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய வசனம், ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிடுவோம். நான் முடிக்கல, அண்ணன் சில காரியங்களை பேசுவேன், ஆனா அந்த வசனத்துக்காக ஒரு வார்த்தை எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? உண்மையா உண்மையா உம்முடைய தீபம் என் தலைமையில் இருக்கும் காலம் எனக்கு வேண்டும். என் முற்பிதாக்கள் உம்முடைய வசனங்களை வைத்திருந்தார்கள், தங்கள் இருதயத்தில் எழுதியிருந்தார்கள், தங்கள் இருதயத்தில் எழுதியிருந்தார்கள். அதே போல உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் எழுதப்படுவதாக, என் இருதயத்தில் எழுதப்படுவதாக, என் இருதயத்தில் எழுதப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், தேவ மனுஷன் இவ்விதமாக சவால் விட்டு ஒரு மேடையில் பேசினார். என்ன பேசினார் என்றால், கர்த்தருடைய ஜனங்கள் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையில் தான் அவர் அந்த வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எரித்து அழித்தாலும், முழு உலகத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எரித்து அழித்தாலும், இந்த 66 புஸ்தகங்களில் இருக்கிற அனைத்து வசனங்களையும் இந்த கிறிஸ்தவர்களால் ஒரு பிழை இல்லாமல் எழுதி உருவாக்க முடியும் என்று சொன்னார். எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? உங்களை நினைக்கும் போது நம்பிக்கை உங்களுக்கு வரவில்லையா இருக்கலாம், உங்களை நினைக்கும் போது. ஆனால் அந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு சவாலான வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்தவர்களை குறித்து இது சில நூற்றாண்டுகளுக்கு முன் நடந்தது, ஆனா இன்றைய காலத்தில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் சொல்ல முடியும். இருக்கிறார்கள். 119ஆம் சங்கீதத்தை முழுவதும் ஒப்புவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். 119ஆம் சங்கீதத்தில் உள்ள அத்தனை வசனத்தையும் முழு சங்கீதத்தையும் சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நீங்களும் ஒரு சாதனை படைக்கணும். ஏதாவது
வசனத்தை படிக்கிறதுல. சரியா? சாதனை படைக்கணும். இந்த பிரசங்கி மற்றும் லூக்கா புஸ்தகத்தை வாசிக்கணும். அந்த பைபிள் குவிஸ்ல பங்கு பெறணும். பிள்ளைகள்கிட்ட ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். காசு பெற்றோர் தான் கொடுக்கணும். நீங்க அடுத்த வாரம் பிள்ளைகள்கிட்ட கொடுத்து விடுங்க. உங்கள் பிள்ளைகள் பதிவு செய்யட்டும். வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள். வாசிக்க ஊக்கப்படுத்துங்கள். என்ன? உம்முடைய தீபம், நீர் அருளின தீபம் என் தலைமேல் இருந்ததுன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்கிறதற்கு அவர்கிட்ட இருந்தது வசனம் தான். எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்? ஹல்லேலூயா. உனக்கு ரட்சிப்பு இருக்கலாம், உனக்கு விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கலாம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை இருக்கலாம், மார்க்கவசம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் வெட்டும் பட்டயமாகிய வசனம், வேத, இதே ஒரே ஒரு கருவி மட்டும்தான். ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதத்தில் அவர் கொடுத்திருக்கிற 6 ஆயுதங்களில் ஒன்னே ஒன்று மட்டும்தான் தாக்குகிற ஆயுதம். மற்ற எல்லாம் தற்காய் காக்கிற ஆயுதம். இந்த தாக்குகிற ஆயுதம் இல்லாம வெறும் தற்காக்கிற ஆயுதம் இருந்தா ஒண்ணுல விழுந்து போகலாம் அல்லது ஓடி போகலாம். இவனை தொடர்ந்து நிற்க பண்ணணுமானா எது தேவை என்றால் அந்த பட்டயம், தேவனுடைய வசனம் என்னும் பட்டயம். இன்னைக்கு அநேகர் இடத்துல பட்டயம் மட்டும்தான் இல்ல, தேவனுடைய வசனம் தான் இல்ல. அன்னைக்கு வீட்டில் பேசிக்கொள்ளும் போது இடையிடையே வசனம் வந்தது. இன்னைக்கு சில நேரம் கதை வசனம் வருகிறது. அன்னைக்கு வேத வசனம் வந்தது, இன்னைக்கு கதை வசனம் வருகிறது. கதை வசனம் வருகிறது. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவருடைய வசனம் தீபமாய் இல்லாமல் போனது. யோபு விரும்புகிற அந்த முந்தைய அனுபவத்தில் ஒன்று என்னவென்றால், அன்று இருந்த அந்த அவர் தீபம் என் தலைமேல். 2வது காரியத்தை வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்பீர்களா? யோபு 29 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் ஒன்று, அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்திருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால், அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். இன்னைக்கு உண்டா இருளை கடக்கிற அனுபவங்கள்? இருளை கடக்கிற, இருளை சந்திப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருள் வரும், உங்கள் வாழ்க்கையில் இருள் வரும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு பகலை சந்தித்தால் ஒரு இரவை சந்திக்க வேண்டியது இருக்கும். இதே போல் வாழ்க்கையிலும் ஒரு இடத்துல வெளிச்சத்தை சந்தித்தீர்கள் என்றால் சில இடத்துல இருளை சந்திக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் நடந்து போகிற பாதையிலே உங்கள் கையில் ஒரு வெளிச்சம் இருந்தால் மட்டுமே இருளை கடந்து போக முடியும். இருளை சில நேரங்களில் நான் இந்த ரோட்ல இந்த ஞாராமலை போகிற ரோட்ல ராத்திரி வரும்போது நான் நினைப்பேன், சில நேரம் ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் இருக்காது. அதை நம்பி சிலர் நடந்து வருவாங்க. அதை நம்பி சிலர் நடந்து வருவாங்க. ராத்திரி 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு. சிலர் என்ன நம்பி தெரியுமா? பயம் ஒரு பக்கம் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்களேங்கிற ஒரு பயம். ஆனால் அந்த பயத்தின் நடுவே அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்ன தெரியுமா? வழியெல்லாம் தெருவிளக்கு இருக்கும், வெளிச்சம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் சில நேரம் வெளிச்சம் இல்லாம போயிடும். இந்த ரயில்வே பாலம் போடும்போது இந்த பக்கமா சுத்தி போக வேண்டிய இடம் இருந்தது. அந்த இடத்துல வெளிச்சம் இல்லாம இருந்த நாட்கள், நடந்து போகிறவர்கள் எல்லாம் மிக பயந்த நாட்கள். ஏன் தெரியுமா? வெளிச்சம் இல்லை. யோபு சொல்லுகிறான், என் வாழ்க்கையில முந்திய ஒரு அனுபவம் உண்டு. என்ன அனுபவம் தெரியுமா? இருள் என் வாழ்க்கையில வராம இல்லை. என் வாழ்க்கையில இருள் வராம இல்லை. என் வாழ்க்கையில இருள் வந்தது உண்டுதான். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருள் வரும். 23ஆம் சங்கீதத்தை தாவீது பாடுகிறார். 23ஆம் சங்கீதத்தை ஒரு ஆடு பாடுது. அந்த ஆடு சொல்லுது, எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு என்று பாடுது. அதான் அந்த மேய்ப்பன் தான் ஆண்டவர், அந்த ஆடு தான் தாவீது. அந்த தாவீது கூட பாடி வரும்போது எனக்கு அவர் மேய்ப்பன் தான். ஆனால் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். ஒரு தேவ பிள்ளை வெளிச்சம் உள்ள ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் இருள் என்கிற நிலை வரும். அப்பொழுதுதான் யோபு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வெளிச்சத்தால் இருளை கடந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த வெளிச்சத்தால் இருளை கடந்தேன். அந்த வெளிச்சம் என்ன தெரியுமா?
சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 4ஆம் அதிகாரம். உம்முடைய முகத்தின் ஒளி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 4ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய எங்களுக்கு முகத்தின் நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனா எனக்கு கர்த்தர் தந்திருக்கிற கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் எங்கள் பிரகாசிக்க மேல். பண்ணும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எதிர்பார்க்க வேண்டிய வெளிச்சம் என்ன தெரியுமா? ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோ அல்லது வேற ஏதோ ஒரு வெளிச்சத்தை அல்ல. இந்த சங்கீதக்காரன் எதிர்பார்க்கிறது போல உம்முடைய முகத்தின் ஒளி. நான் சொல்லுகிற 2வது அனுபவம், முந்தையதற்கு திரும்புங்கள். அன்னைக்கு யாருடைய வெளிச்சத்துல நடந்தோம் தெரியுமா? ஒன்று சொன்னேன், அந்த தீபத்தின் வெளிச்சம். அப்படி என்றால் வசனத்தின் வெளிச்சம். அன்னைக்கு நம்ம திரும்பி பார்த்ததெல்லாம் வசனத்தை, நம்ம வாழ வழி தேடினதெல்லாம் வசனத்தை, நம்ம நடக்க விரும்பினதெல்லாம் திரும்பி பார்த்தது எதுலன்னா வேத வசனத்துல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இதில் அனுமதி தருகிறதா? கர்த்தருடைய வசனம் இதில் எனக்கு சரி என்று சொல்லுகிறதா என்று திரும்பி பார்த்தோம். ஆனால் இப்பொழுது இந்த தீபம் இல்லை அநேகரிடத்துல. இந்த காலை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வேதத்துக்குரிய முக்கியத்துவம் இழந்தவர்களாயிருந்தால் முந்தியதற்கு திரும்புங்க. நம்முடைய முற்பிதாக்கள் செய்ததற்கு திரும்புங்க. அவர்கள் நோக்கி பார்த்தது தேவனுடைய வார்த்தையை. 2வது நான் சொல்லுகிறேன், நம்முடைய முற்பிதாக்களுக்கு திரும்புங்கள் என்றால் அவர்கள் ஒரு வெளிச்சத்தால் இருளை கடந்தார்கள். அவர்கள் கடந்து போன வெளிச்சம் என்னன்னா ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் வீசட்டும். அது என்ன வெளிச்சம் என்றால் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை கர்த்தர் வீச பண்ணுவாராக. ஹல்லேலூயா. 3வது 4வது அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க போகிறேன். 7 காரியத்தை சொல்லவில்லை, மீதி எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் முக்கியமாய் நாம் இதற்கு திரும்புங்கள் என்கிறதையே நான் போதிக்கிறேன். 3வது என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம். தேவனுடைய ரகசிய செயல். முன்பு இருந்த ஒரு நல்ல அனுபவம் என்னவென்றால் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என் கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது என்று கூறுகிறான். தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்துல. தனக்கு வீட்டில் என்ன இருந்துச்சான் தெரியுமா? காட்ஸ் சீக்ரெட் ஒர்க். காட்ஸ் சீக்ரெட் ஒர்க். வேற யாருக்கு அது தெரியவே தெரியாது. யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலி. 2 காரியங்களை குறிப்பிடுகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த ரகசிய செயலை நம்ம பார்க்க முடியுது. அது என்ன ரகசிய செயல் தெரியுமா? ஒன்னு தேவன் யோபுவுக்கு கொடுத்த வேலி, இன்னொன்னு தேவன் அவன் கிரியைகளை ஆசீர்வதித்தது. இந்த 2ம் யாருக்குமே புரியாது. இது தேவனுடைய ரகசிய செயல். இவன் குடும்பத்திலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. என்னன்னா வேலி. வேலி. ஆண்டவர் யோபுவையும் அவனுக்கு உண்டானதையும் நம்ம சில நேரம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கும் எனக்கு உண்டானவைகளையும் யோபுவுக்கு உண்டானவைகளை சுற்றி வேலி அடைத்தது போல காப்பீராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமா, காக்கணும். உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இந்த ரகசிய செயல் இருக்கணும். இந்த ரகசிய செயல் ஒருத்த எதிரா வருவான், ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு தெரியாது ஒரு தேவ ரகசிய பாதுகாவல் இந்த வீட்டுக்கு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருவான், உங்களுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்வான், உங்களுக்கு விரோதமாய் அவன் செயல்களை செய்வான். மந்திரவாதங்களை கூட செய்வாங்க. எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமா, எத்தனையோ உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா மந்திரவாதங்களை செய்ததுண்டு. ஒரு பெரிய மந்திரவாதி தொட்டண்ணா, அவருடைய சாட்சியை அநேகர் கேட்டிருப்பீர்கள். அவர் மனம் திரும்பினது என்ன எப்படி தெரியுமா? எலிசபெத் நினைக்கிறேன், ஒரு பெண்மணிக்கு விரோதமா அவர் செய்த மந்திரவாத கிரியைகள். அவர் செஞ்ச ஒன்னும் அவளை போய் தொட முடியல. இவர் செஞ்சா அந்த பிசாசு போய் அங்கே பழி வாங்கினால் இவரிடத்துல கோபத்தோடு வருவதில்லை. ஆனால் போன காரியத்தை முடிக்கவில்லை என்றால் கோபத்தோடு திரும்பி வரும். இவர் இரத்தத்தை அறுத்து அதற்கு கொடுக்க வேண்டுமா?
இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு மந்திரவாதம் செய்யும்படியாக ஒத்தேன். அது எலிசபெத் நினைக்கிற அந்த பெண்மணியின் பெயர். அவளுக்கு விரோதமாக இவன் செய்தான். எத்தனை விதமான மந்திரங்கள் செய்தும் அவைகள் ஒன்றும் அவளை தொட முடியவில்லை. ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளையை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து. எத்தனை பேர் கர்த்தர கரங்களை தட்டி மகிமைப்படுத்த முடியும்? உன் குடும்பத்தைக்காக ஒரு தேவ செயல், ஒரு ரகசிய செயல் இந்த காலை வேளையிலே தேவன் உன் குடும்பத்துக்கு அருளுவாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவன் அதை அருளுவாராக. முந்தையதற்கு திரும்புங்கள். யோபு சொல்லுகிறார், அந்த தேவனுடைய ரகசிய செயல் என் குடும்பத்தில் இருந்து யாருக்கு தெரியாது. வேலி வச்சிருக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஓட்ட கேட்டு மட்டும்தான். இந்த ஓட்ட கேட்டு மட்டும்தான் தெரியும். சில வீட்டுக்கு கேட்டு கூட இல்லை. சில வீட்டுக்கு கேட்டு கூட இல்லை. கேட்டு கூட இல்லை. ஆனா ஒன்று சொல்றேன், அதுல பிசாசு கூட உள்ள வர முடியாது. ஆமென், அல்லேலூயா. எகிப்தில் இருந்த எபிரேயர்கள் வீட்டை ஒன்றும் பூட்ட வேண்டாம். காத்து வரும், கருப்பு வரும், பேய் வரும், பிசாசு வரும், வீட்டு கதவு கூட பூட்ட வேண்டாம். திறந்தே போட்டிருக்கலாம். அது வாசல் வர வருது போகுது, வாசல் வர வருது போகுது. பூட்டி இருக்குன்னு போகல. ஒரு இரத்தம் ஒன்று அங்க பூசப்பட்டிருக்கு. ஒரு இரத்தம் ஒன்று பூசப்பட்டிருக்கு. நாங்கள் ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்த அந்த கணபதி நகருங்கிற ஒரு கிராமத்தில் வாடகை வீட்டில் இருந்தோம். வாடகை வீடு, புதிய ஊழியம், யாரும் வரமாட்டாங்க. 1-2 பேரை ஆதாயப்படுத்தி சேர்த்துட்டு இருக்கிறோம் வாடகை வீட்டில். ஆனா ஒரு கண்ட காட்சி என்னை மிகவும் ஊழியத்தில் பலப்படுத்திட்டு. நான் அப்போ ஊழியக்காரன் கிடையாது, நான் படிக்கிற பையன். என்னுடைய அம்மா அப்பாவும் தான் ஊழியக்காரர். ஆனா நாங்க இருக்கிற வீட்டில் ராத்திரி இந்த ராப்பாடின்னு ஒருத்தன் வருவான் பாருங்க, குடுகுடுப்பக்காரன் ஒருத்தன் வருவான். அவன் பிசாசோட வர்றவன். அவன் வந்து குறி சொல்லுகிற ஆவியோடு வருகிறவன். அவன் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து வீட்டை பற்றி சொல்லுவான். காலையில வந்து காசு வாங்க வருவான். காலையில வந்து காசு வாங்க. அவனுக்குள்ள அசுத்தாவி உண்டு. அந்த அசுத்தாவி அந்த வீட்டில் இருக்கிற காரியங்களை சொல்லும். சொல்லிட்டு இனி நடக்க போகுதுன்னு சொல்லும். அப்புறம் அதுக்கு பரிகாரமும் காலையில வந்து சொல்லுவான். அப்ப அவனுக்கு காசு கொடுப்பாங்க. ஆனா நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா? நாங்க இருக்கிற தெருவில் அவன் வர்றான். ஒவ்வொரு வீடா அடிச்சு, முன் வீட்டில் சொல்லியாச்சு, அடிச்சு முடிச்சு சொன்னா, அடுத்தது ஏத்தாப்புல எங்க வீட்டு வாசல்ல 2 படி ஏறினவன் அப்படி சாடி கீழே விழுந்தான். என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சு, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடத்துக்கு முன்னால அவனால நிற்க முடியலன்னு ஆண்டவர் காட்டினார். ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்துல வந்து இந்த வீட்டு, அதையும் வீடுன்னு தானே அவன் நினைச்சான். அது எங்க ஜெப வீடுன்னு அவனுக்கு தெரியும். இதுவும் ஒரு வீடு அப்படின்னு சொல்லி. ஆனா அங்க ஊழிய நடக்கிற இடம். அந்த இடத்துல அவன் கால் வச்ச போது குதிச்சு அந்த பக்கம் விழுந்தான். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரியது. உன் வீட்டுக்கு தேவ பாதுகாவல், உங்கள் வீட்டுக்கு தேவ பாதுகாவல், தேவனுடைய வேலி வைக்கப்படுவதாக. ராத்திரி கட்டில வந்து ஆட்டுறானா யாருக்காவது? உன்னை தொட்டில் மாதிரி ஆட்டுறான்னு நினைக்காத. அவனை கடிந்து கொண்டு நீ ஜெபிக்கணும். உன் வீட்டில் தேவனுடைய ரகசிய செயல் வரணும். நான் சில நேரம் சொல்றது, அங்க அந்த ரூம்ல நிற்கிறான் ஒருத்தன். அங்க எப்படி நிற்காம இருப்பான்? நீ எப்பவும் வந்து ஆண்டவரை தேடுறது ஆண்டவருக்குள்ள இல்ல, அவருடைய ரகசிய செயல் இல்ல. யார்கிட்ட ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள்? ஓட்ட வாயிட்ட ரகசியத்தை சொல்ல முடியுமா? ஓட்ட வாயிட்ட ரகசியத்தை சொல்ல முடியுமா? யார்கிட்ட சொன்னாலும் பொம்பளைகள்கிட்ட சொல்லாதுங்க. சிலர் சொல்றது எதுக்குன்னா எல்லாத்துட்டையும் சொல்லிடுவார்களாம். எல்லாத்துட்டையும் சொல்லிடுவார்களாம். ரகசியத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்பிக்கைக்குரியவரிடத்துல மட்டும்தான் ரகசியத்தை சொல்ல முடியும். உங்கள் கூடாரத்தில் தேவனுடைய ரகசிய செயல் உண்டாக வேண்டும் என்றால் ஆண்டவர் உங்களை நம்பத்தக்கவர்களாக நீங்க மாற வேண்டும். கர்த்தர் நம்பத்தக்கவர்கள் உண்டானால் தேவனுடைய ரகசிய செயல் உங்க வீட்டில் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொன்றை சுற்றி கர்த்தர் வேலி அடைப்பாராக. ஒவ்வொன்றை சுற்றி தேவ பாதுகாவலை கர்த்தர் வைப்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த பாதுகாவலை தேவன் யோபுவுக்கு கொடுத்திருந்த அவனுடைய கூடாரத்தில் இருந்த ரகசிய செயல் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது.
அல்லது தூரத்தில் இருக்கிற அவர்களுக்கு தெரியாது. இந்த வீட்டில் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. கர்த்தர் யாரிடத்துல ரகசிய செயலை வைக்கிறாராம் தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் தேவனுடைய ரகசியம் வைக்கப்படுகிறது. 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் இருக்கிறது தெரியுமா? அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், உங்கள் வீட்டிலே தேவ ரகசிய செயலுக்கு மறுபடி இடம் உண்டாவதாக. நல்ல பூட்டு வாங்கியாச்சு, நல்ல கேட்டு போட்டாச்சு, நல்லா கேட்டு போட்டாச்சு. கொசுவே வராம இருக்கிறதுக்கு இன்னொரு கேட்டு போட்டாச்சு. அப்படி இன்னும் சத்தம் வராம இருக்கிறதுக்கு கண்ணாடி போட்டு அடைச்சாச்சு, அதுவும் போட்டாச்சு. வீட்டுக்கு நல்ல நாய் வாங்கி விட்டாச்சு. ஆனா பேயை தடுக்க முடியல. அதுக்கு கண்ணுக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா அது சுத்தி சுத்தி குலைக்குது, சுத்தி சுத்தி குலைக்குது. அதை பயந்து பிசாசு போகாது. நாய்க்கு பயப்படுறதுக்கு தான் பிசாசுக்கு முடிஞ்சிச்சுன்னா பைபிள்லே சொல்லியிருப்பாங்களா ஆண்டவர், உங்க வீட்டுக்கு பிசாசு வராமல் இருப்பதற்கு ஒரு நல்ல டாபர் மேனை வாங்கிவிடவும். அவன் பயப்படணும் வேண்டுமானா ஆண்டவருக்கு மட்டும்தான் பயப்படுவான். யார் போனாலும் ஈடிச்சிருக்கிறான், கல்ல தூக்கி எறிகிறான். ஆனா அவர் வரும்போது மட்டும் எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர்னு கேட்கிறான். ஏன்னா அவர் வந்தா மட்டும்தான் அவனுக்கு வேதனை. இன்னைக்கு உங்கள் வீடுகளில் தேவ பிரசன்னம், தேவனுடைய முகத்தின் வெளிச்சம், தேவனுடைய வேலி, பாதுகாக்கும் வேலி, தேவனுடைய ரகசிய செயல் தமக்கு பயந்தவர்களுக்கு. எவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு உண்டு? செக் இட். நீங்க பரிசோதித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தானா? ஆபிரகாம் மோரியா மலையிலே தன்னுடைய சொந்த குமாரன்னு பார்க்காம பலி செலுத்துறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வர்றான். வரும்போதெல்லாம் ஒரே நினைவு, கர்த்தர் கேட்டதை கொடுப்பேன், கர்த்தர் கேட்டதை கொடுப்பேன். அவன் பலி செலுத்துகிற இடத்துல அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இது நிமித்தம் நீ தேவனுக்கு பயப்படு. ஒவ்வொரு காரியத்திலே கர்த்தர் நம்ம இடத்துல பார்ப்பார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் தானா என்று பார்ப்பார். கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். 4வது, அது என்ன தெரியுமா? சர்வ வல்லவர் என்னோட இருந்தார். வசனம் 5ஐ வாசிக்கலாம். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். போதும். முந்தின சீர் அல்லது முந்தி இருந்த ஒரு அனுபவம் யோபு திரும்ப கேட்கிறான். நான் இந்த 4ஐத்தான் நான் உங்களோடு பேசுகிறேன். யோபு 7 காரியம், அதில் 5வது குடும்பத்தில் பிள்ளைகள், 6, 7 செல்வ செழிப்பான வாழ்வு, அதெல்லாம் உங்களுக்கு வரட்டும். ஆனா இந்த 4 வரணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். என் குடும்பத்தில், என்னுடைய வீட்டில் ஆதி நிலை வரட்டும். அந்த நல்ல பரிசுத்தவான்கள் இந்த ஜெப வீட்டில், இந்த விசுவாச வீட்டில் அன்னைக்கு விசுவாசத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர்களைப் போல அந்த விசுவாச அனுபவங்கள் வரட்டும். நம்முடைய இயேசுவின் சீஷர்கள் எப்படி கர்த்தருக்காக ஊழியத்தை செய்தார்களோ அப்படிப்பட்ட நிலை இந்த நாட்களிலே வரட்டும். உங்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாருங்கள். ஆண்டவரே, அந்த நிலையை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்ன கேட்க போறோம்னா, ஆண்டவரே அந்த முந்தின நிலைக்கு எங்களை திரும்ப கொண்டு வாரும். யாருடைய வாழ்விலே தீபம் அணைஞ்சு கிடக்குதோ, என்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அந்த அனுபவம் எத்தனை பேருடைய குடும்பத்தில் இல்லையோ? எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தா முழங்கால் படியிடலாமா? உங்கள் கால்கள் எவ்வளவு வேதனையா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல சற்று நேரம் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த நல்ல அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். அந்த நல்ல அனுபவத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். அந்த நல்ல அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்க போகிறோம். ஒவ்வொருவரும் ஜெபிக்கலாம். உங்கள் தலைமேல் ஒரு தீபம்,
உங்கள் தலைமேல் ஒரு தீபம், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம், இருளை கடக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிற ஒரு வெளிச்சம், இருளை கடக்க உங்களுக்கு உதவி செய்ய போகிற ஒரு வெளிச்சம். எத்தனை பேர் வேண்டும் என்று கேட்கிறீங்க? ஆண்டவரே கிருபை தாரும் ராஜா, கிருபை தாரும் ராஜா. அழிஞ்சு கிடக்கிற அந்த ஜெப அனுபவங்கள் திரும்ப கட்டப்படுவதாக, அந்த வேத வாசிப்பு மறுபடி கொடுக்கப்படுவதாக. This is not an outdated book. நீ வச்சிருக்கிற வேதம் காலாவதியான புஸ்தகம் அல்ல பிரதர், காலாவதியான புத்தகம் அல்ல சிஸ்டர். தம்பி, வாலிப தம்பி, இன்னைக்கு நீ சொல்ற எனக்கு எல்லாம் செல்போன் போதும், எனக்கு செல்போன் போதும், பைபிள் வேண்டான்னு சொல்ற. இல்ல, அந்த வசனத்தை தூக்கு, மறுபடி அதற்கு திரும்பு. ஹalleluya ஜீசஸ், ஹalleluya இயேசுவே. ஆமென் அப்பா. ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே. கேட்கலாமா? பாரான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மலையாகும். சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு திரு சிறை வாழ்வு மாறையும் சீர்வாழ்வு ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. ஆண்டவரே, யோபு முந்திய நிலைகளை வாஞ்சித்து கேட்கிறது ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, வாழான மண்ணேடுகள் யாவும் யாவும் மீண்டும் கேட்போமா? ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, வாழான மண்ணேடுகள் யாவும் வாழாடும் சிறை வாழ்வு சீர்வாழ்வு மாலே சிறை வாழ்வு. சிறை வாழ்வு, சிறை வாழ்வு, சீர்வாழ்வு. உங்கள் வாழ்க்கையிலே அந்த தீபம் உண்டாவதாக. சிறை வாழ்வு, அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. ஆமென். அந்த ரகசிய தேவ செயல், அந்த ரகசிய தேவ செயல். சிறை வாழ்வு, சீர்வாழ்வு. ஒரு மகிமை திரும்பட்டும். சிறை வாழ்வு, தேவ மகிமை உங்க குடும்பத்துல ரகசிய செயலுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ரகசிய, நீ பாவ ரகசிய செயலை விட்டுவிடு. பாவ ரகசிய செயலை உன் வீட்டை விட்டு விட்டுவிடு. உன் இருதயத்தை விட்டு விட்டுவிடு. உன் இருதயத்தை விட்டு விட்டுவிடு. வாழ்வு, விட்டுவிடு சகோதரா, விட்டுவிடு தாயே, வாலிப பிள்ளையே. உன்னுடைய வீடு ஆகாமிய கூடாரம் அல்ல. ஓ ரபா ரபா ரகலரா, தெய்வீக ரகசிய செயல்கள். ஓ ஆமென். இந்த நேரத்திலே கர்த்தர் ஒரு விடுதலையை சில குடும்பங்களுக்காக அனுப்புவாராக, சில வீடுகளுக்காக அனுப்புவாராக. தேவ ரகசிய செயல்கள் என் வீட்டிலே, என்னுடைய வாழ்விலே, பயபக்தி உள்ள வீட்டிலே, கர்த்தருக்கு பயந்தவர்களோடு தேவனுடைய ரகசியம் இருக்கிறது.
கர்த்தருக்கு பயந்தவர்களோடு, தேவனுக்கு பயந்தவர்களோடு, தேவனுக்கு பயந்தவர்களோடு. ஓ, get the fear of God. கர்த்தருக்கு பயந்திருக்க பழகிவிடு. உன்னுடைய வீட்டிலே தேவனுடைய ரகசிய செயல் நடக்கும். உங்களுடைய வீட்டிலே தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும். அவனுடைய கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. சாத்தானுக்கே புரியல, சாத்தானுக்கே சரியா விளங்கல. எப்படி இவன் இப்படி இருக்கிறான், எப்படி இவன் இருக்கிறான்? அவனையே குழப்பத்தில் உண்டாக்கும். உன் வீட்டிலே தேவனுடைய ரகசிய செயல்கள், உன் வீட்டிலே தேவனுடைய ரகசிய செயல்கள். வாலிப பிள்ளையே, ஓ வாழ்க்கையில தேவனுடைய ரகசிய செயல் இருக்கும்பா. ஒருவன் உன்னை ஏமாற்ற முடியாது. நான் எத்தனையோ வார்த்தை சொல்லி பார்த்துட்டேன், மயங்க மாட்டேங்கிறாளே. மயங்க மாட்டாய். ஏன் தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் உன் வாழ்க்கையில உண்டானார். ஓரா லக்கபால ரகல துஷபால ரகலரா, ஓ ரபால ரகல துரலரா. சத்துருவுக்கே குழப்பத்தை உண்டாக்குகிற அநேக விசுவாச குடும்பங்கள் இங்கே உண்டு. அவனே குழம்பி போறான். விருதாவாக தானே யோபுவின் சொத்தை தொட்டா, சுகத்தை தொட்டா. இல்ல சாத்தானே, உனக்கு புரிய முடியாது. தேவனுடைய ரகசிய செயல் இந்த கூடாரத்தில் உண்டு, இந்த சபையிலே உண்டு, இந்த பிள்ளைகள் மேல் உண்டு, இந்த பிள்ளைகள் மேல் உண்டு. நீ ஜெபி, ஆண்டவரே என்ன வஞ்சிக்கிற நினைக்கிற சத்துரு, ஓ ரலக ஷபலரா துலரகல துஷபலரகலரா. அவருடைய தீபம் அவன் தலைமே, அவருடைய வெளிச்சத்தால் இருளை கடக்கிறார். தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்திலே. கர்த்தர் என்னோடு இருந்த நாட்கள், கர்த்தர் எங்களோடு இருக்கிற நாட்கள் வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டும், சர்வ வல்லவர் என்னோடு. 91 சங்கீதம் 1 வசனத்துல சொல்லுது, சர்வ வல்லவரின் நிழலில் அவன் தங்குவான். ஏன்னா சர்வ வல்லவர் அவன் குடும்பத்தில் உண்டு, அவன் வாழ்க்கையில உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்ற வார்த்தை அதுதான். உங்க குடும்பத்துல தேவனுடைய ரகசிய செயல், உங்க தலைமையில தீபம். பிரதர், வசனத்தை கையில எடுத்துருங்க. ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு, நீ ஜெயிக்கணுமான உனக்கு தேவை இந்த தீபம். நீ சத்துருவை ஜெயிக்கணுமான உனக்கு தேவை தேவனுடைய வசனம். நீ எத்தனையோ காரியங்களில விழுந்து விழுந்து போறியே, நீ எத்தனையோ காரியங்களில எழும்ப முடியாம தவிக்கிறியே. உன்னை கையில எடு. இரவும் பகலும் இதை விடாத, இரவும் பகலும் இந்த தேவ வார்த்தையை விடாத. வாசிக்க தெரியல, நானும் கட்டி பிடிச்சிட்டு ஜோமனு, உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு வேண்டும் என்று கேள். வாசிக்க தெரியுமா? நான் தவறாதே. இந்த வசனத்தை நோக்கிப்பா. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும். சத்துருவே குழம்பி போயிடுவான். உன் வாசல் திறந்திருக்கும், ஆனா சத்துரு உட்பிரவேசிப்பது இல்லை. சத்துரு உட்பிரவேசிப்பது இல்லை. உன் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டிருப்பதாக. ஆமென், ஆமென். நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே முந்தியதற்கு திரும்புங்கள், முந்தினதற்கு திரும்புங்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையில 7 காரியங்கள் முந்தினதை குறித்து பேசுகிறான். அதுல 4 காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். அந்த காரியத்தை நாங்கள் கேட்கிறோப்பா. மற்றவைகள் கூட கொடுக்கப்படும், மற்றவைகள் கூட கொடுக்கப்படும். நெய்யிலே பாதங்களை கழுவின நாட்கள், மலையிலிருந்து எண்ணெய்கள் வந்த நாட்கள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருந்த நாட்கள் வரும். தீபம் தலைமையில் இருக்குமானால், வெளிச்சம் கூட இருக்குமானால், தேவனுடைய ரகசிய செயல்கள் கூடாரத்தில் இருக்குமானால், சர்வ வல்லவர் இவர்களோடு கூட இருப்பீரானால், இவருடைய பாதங்கள் நெய்யினால் கழுவப்படும். எண்ணெய் மலைகளில் இருந்து இவருடைய வீட்டுக்கு வரும். ஓ ரபாலாரா, இவருடைய பிள்ளைகள் சிதறி போவது இல்லை. ஆண்டவரே, ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேனப்பா, என்று ஆசீர்வதிக்கிறேனப்பா.
என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் என்று செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கூட இருப்பீராக என்று செபிக்கிறோம். தாழ்த்தி தேவ கரத்தில் தருகிறேன். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவன்